வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக், உங்களை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன உங்களோட எக்ஸ் லவர் உங்களை பத்தி எவ்ரிடே திங்க் பண்ணணுமா? ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கான ட்ரிக்ஸ் என்னன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு உங்ககிட்ட வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படியே உடைஞ்சு போயிடுவீங்க. அந்த சமயத்தில் எல்லா பசங்களுமே செய்யக்கூடிய ஒரு காமனான விஷயம், அந்த பொண்ணை மறுபடியும் கெஞ்சி எப்படியாவது லவ் பண்ண வச்சிடணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது நண்பா. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னா அதுக்கான ரீசன் அவங்களுக்கு உங்ககிட்ட எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கல, அதனால தான் உங்களை விட்டுட்டு போறாங்க. ஸோ நீங்க அந்த விஷயங்கள் என்கிட்ட இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா தான் அந்த பொண்ணு மறுபடியும் உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்க அப்படி எதுவுமே பண்ணாம அந்த பொண்ணுகிட்ட போய் டெய்லி ஃபோன்ல மெசேஜ்லையும் கால்ஸ்லையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதால எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க நண்பா, அவங்கள ஒரு பொண்ணு விட்டுட்டு போறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கெஞ்சுறதால எந்த பிரயோசனமும் கிடையாது. அதை விட்டுட்டு அவங்கள மறுபடியும் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். என்னதான் ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போனாலும் அடுத்து லைஃப்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே தயவு செஞ்சு எந்த விதமான லவ் ஃபெயிலியர் கோட்ஸோ அல்லது கவலை தரக்கூடிய மாதிரியான எந்த விதமான போஸ்ட்டோ போடாம உங்களுடைய லைஃப்ல நீங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்குங்க நண்பா. அப்படி காட்டிக்கும் போது கண்டிப்பா பொண்ணுங்க வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க. நான் இல்லைனாலும் அவன் ஹாப்பியா தான் இருக்கான்னு சொல்லி அவங்க மைண்ட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும் நண்பா. ஸோ நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் யூசுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க எப்படி ஜாலியா இருப்பீங்களோ அந்த மாதிரியும் உங்களுடைய சோஷியல் மீடியால காட்டிக்குங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுங்க உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கிறது தான் நண்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பொண்ணை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே நிறைய பொண்ணுங்களை கொண்டு வாங்க நண்பா. நல்லா நிறைய பொண்ணுங்க கூட பழகுங்க. அவங்க கூட சேர்ந்து ஸ்டில்ஸ் எடுத்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை விட்டுட்டு போன அந்த பொண்ணு அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜெலஸான ஃபீலிங் உருவாகும். பிகாஸ் அவங்க உங்களை ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய மனசில் லைட்டாக உங்களை பற்றின ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி நிறைய பொண்ணுங்க கூட ஸ்டில்ஸ் போடும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஜெலஸான ஒரு ஃபீலிங் உருவாகும் நண்பா. அதை பார்த்துட்டு கூட உங்களை பற்றி அவங்க திங்க் பண்ணுவாங்க, உங்களை தேடி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போகும்போது நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருந்தீங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் நீங்கள் மேலே போகணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் முடிஞ்சா ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களை ரொம்பவே ஸ்டைலிஷாக மாற்றிக்குங்க. உங்களுடைய ஃபிசிக்கை மாற்றிக்குங்க. நீங்கள் ஸ்டைலிஷாக மாற மாற ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி நிறைய பொண்ணுங்க வருவாங்க. அதே போல் உங்களை விட்டுட்டு போன அந்த பொண்ணு ஏன் நான் இவனை விட்டுட்டு போனேன்ற திங்க் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஃபிசிக்கை மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் நண்பா பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்கில் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா கெஞ்சிறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மேலே வெறுப்பு அதிகமாகி அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த தப்பை எப்பவுமே பண்ணாதீங்க நண்பா. ஒருவேளை அந்த பொண்ணு உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்ன்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை தயவு செஞ்சு திட்டிடாதீங்க. அப்படி நீங்கள் அவசரத்தில் ஆத்திரம் வந்து திட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் அவங்க உங்களை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்பவே காமாக நடந்துக்குங்க. அந்த பொண்ணு போனாலும் நான் வந்து என்னுடைய மனசார நீ நல்லா இருன்னு சொல்கிறேன் என்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிக்குங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு சாபம் விடுறதோ அல்லது அந்த பொண்ணை திட்டுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க மனமிறங்கி உங்களை தேடி வரவே மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க நண்பா. நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா நண்பா கண்டிப்பாக நீங்கள் கெரியர்லேயும் சக்ஸஸ் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கெரியரை சூஸ் பண்ணி அதை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. பிகாஸ் நம்ம நல்ல ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க நண்பா. ஸோ உங்களை விட்டுட்டு போன பொண்ணு உங்களை தேடி வரணும்னா உங்களுடைய லைஃப்பையும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், உங்களுடைய கெரியர்லையும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் நண்பா. ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும், உங்கள் லவ்லையும் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் நண்பா. சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க. அதே போல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.